ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 1970களில் எம்ஜிஆர் சிவாஜிக்கு அடுத்தபடியாக முத்துராமன், ரவிச்சந்திரன், ஜெமினி கணேசன் தங்களுக்கு என ஒவ்வொரு பாதையை வகுத்து கொண்டு வெற்றி நடை போட்டனர். வெள்ளிக்கிழமை தோறும் ஸ்பை த்ரில்லர் படங்களை கொடுத்த ஜெய்சங்கரின் படங்களில் ஒன்றுதான் வைரம். பெயருக்கு ஏற்றாற்போல வைரத்தை காப்பாற்றும் கதைதான் வைரம். 1972இல் வெளியான விக்டோரியா நம்பர் 203 என்ற இந்தி திரைப்படத்தின் ரீமேக்காக வெளியாகி சூப்பர் ஹிட் ஆனது. ஹிந்தியில் சாய்ரா பானு கவர்ச்சியில் தாராளம் காட்டினார். இதேபோல தமிழில் ஜெயலலிதா கேப்ரே டான்ஸ் ஆடி படு கவர்ச்சியாக நடித்தார். இதற்காகவே வைரம் படத்திற்கு கூட்டம் அலைமோதியது. கர்நாடகாவின் கோலாரில் இந்த படம் செம மாஸ் ஹிட் அடித்தது. இந்த படத்தின் உரிமை கண்ணதாசனிடம் இருப்பதை அறிந்து தயாரிப்பாளர்கள் பலர் அவரிடம் வாங்க போட்டி போட்டார்களாம். ஜெய்சங்கர் நடித்த படங்களில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் ஆக்ஷன், சஸ்பென்ஸ், காமெடி, த்ரில்லர் என அனைத்தும் கலந்த காமெடி படம் இது. டி.ஆர். ராமண்ணா இயக்கியுள்ளார். படத்தின் கதை இதுதான். குதிரை வண்டியை ஓட்டுபவராக சகஸ்ரநாமன் வருகிறார். ஒரு கும்பல் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்வதை பார்க்கிறார். இதை பார்த்ததால் கொலைப்பழி இவர் மீது விழுகிறது. கும்பலில் ஒருவன் யாருக்கும் தெரியாமல் குதிரை வண்டியில் ஒரு பையில் வைரத்தை ஒளித்து வைத்திருக்கிறான். அந்த வண்டி ஓட்டுநரின் மகள்தான் ஜெயலலிதா. அவளோ தந்தை சிறை சென்ற பின் ஆண் வேடம் போட்டு ஊர் சுற்றி பிழைப்பு நடத்துகிறாள். இவர் பணக்கார கும்பல் தலைவரின் மகன் ஜெய்சங்கரை சந்திக்கிறாள். இருவரும் காதலிக்கின்றனர். இதற்கிடையில் வைரங்களை தேடி கும்பல் வருகிறது. ஜெயலலிதாவையும் கடத்துகிறது. இவர்களிடமிருந்து வைரங்களையும் ஜெயலலிதாவையும் மீட்கிறார் ஜெய்சங்கர். வைரங்களை காவல்துறையிடம் ஒப்படைக்கிறார். இதுதான் கதை. கடைசியில் ஜெயலலிதாவின் தந்தையும் விடுதலையாகிறார்.